ஏய் யாரா நீ தலை கொதினால வரான் பைத்தியக்காரன். வா வர்த்து வருமா வர்த்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, குரோம்பேட்லேருந்து சானிட்டோரியம் போகிற ரூட்டில் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் ஒன்று இருக்குது. நான் அங்கே போகிறப்ப ரீசெண்டாக ஒரு அப்டேட் பார்த்தேன். என்னென்னா ஹண்டரில் நியூ கலர்ஸ் வந்திருக்குனாங்க. அது வந்திருக்கான்னு போய் பார்க்கலான்ட்டு பார்க்குறப்ப தான் அதில் ஒரு கலர் உள்ளே இருக்குது. நம்ம அது என்னென்னு பார்ப்போம். மறக்காம மோட்டோ உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் நிறைய வீடியோஸ் அப்லோட் ஆக போகுது. நம்ம இன்றைக்கி எந்த வண்டி ரைட் ரிவ்யூ பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹண்டர் 350. இந்த வண்டியை தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். மெயினாக ஏன் இந்த வண்டியை நான் ரிவ்யூ பண்ணுற ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹண்டர் 350ல் நியூ கலர்ஸ் வந்திருக்கு டாப் வேரியண்ட்டில். ஒன்று வந்து மூன் ஷாட்டுனாங்க, இன்னொன்று வந்து என்னது ஐயோ மும்பை எல்லோ தான் நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்குறேன்னா பாருங்கள், நான் உங்களுக்கு சைடில் இமேஜஸும் போடுறேன். இதுவும் டாப் வேரியண்ட்டு தான். ஸோ மெயினாக நான் ஹண்டரை சூஸ் பண்ண ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹண்டர் வந்து நிறைய இடத்துல ஃபேமஸ். சீரியஸாக சொல்லணும்னா ராயல் என்ஃபீல்டில் பயங்கரமான ஒரு ரீச்னால் ஹண்டருக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒரு ராயல் என்ஃபீல்டு வண்டி நம்மளுக்கு வேணும். சேம் வே அது வந்து கம்யூட்டிங்காகவும் இருக்கணும், டெய்லி கம்யூட்டிங்காக இருக்கணும், உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகக்கூடாது, நல்ல மைலேஜ் தரணும். அதே ராயல் என்ஃபீல்டு மாதிரி அந்த ஒரு கம்பீரமாக கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு வண்டி தான் ஹண்டர். அது இல்லாமல் மெயினாக ராயல் என்ஃபீல்டுனாலே கொஞ்சம் ரொம்ப ஹைட் அப்ரிப்டாக இருக்கும், அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ண முடியாதுன்னு இருக்கும். பட் இதில் அப்படி கிடையாது. உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். இதோட வண்டி வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 180 kg தான் இந்த வண்டியோட மொத்தம் வெயிட்டு. தென் வந்து இந்த வண்டியை பற்றி வேரியன்ட் சொல்லணுன்னா மொத்தம் டாப் வேரியண்ட் இருக்குது, மிட் வேரியண்ட் இருக்குது, தென் வந்து பேஸ் வேரியண்ட் இருக்குது, பேஸ் ப்ரீமியம் வேரியண்ட் இருக்குது. சரிங்களா? இதோட வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். வண்டி பார்க்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. பாருங்களேன், சீட்லாம் பாருங்களேன், செம குஷனிங்காக இருக்குது. ஐயோ சுடுது. இதுவும் டாப் வேரியண்ட்டு தான். மெயினாக இந்த வண்டியை பற்றி சொல்லணுன்னா என்னென்ன திங்ஸ் இருக்குது நான் சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல ஹண்டர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன ரீசன்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, இதில் வந்து இது வந்து டியூவல் சேனல் ABS, ஓகேங்களா? இதில் வந்து அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் இருக்குது உங்களுக்கு. தென் வந்து உங்களுக்கு ட்ரிப்பர் நேவிகேஷன் இருக்குது. தென் வந்து உங்களுக்கு LED ஹெட்லாம்ப்ஸ் வருது. தென் வந்து உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வருது, ஸ்போக்ஸ் வீல்ஸ் இல்லை. பேஸ் வேரியண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்போக் வீல் வரும். இதில் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் தான் வருது. ஒரு 2 lakh பட்ஜெட்டில் ஒரு 350cc 35 to 40 மைலேஜ் தரும். தென் வந்து உங்களுக்கு ABS, அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச்சு, LED ஹெட்லாம்ப்ஸு, மெயினாக 350cc இதை தான் நான் மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். 2 lakh பட்ஜெட்டில் ஒரு 350cc நம்மக்கிட்ட இருக்கணும்னு நினச்சின்னா அது இதுதான். அது இல்லாமல் உங்களுக்கு ஷார்ட்டாக கம்ஃபர்டபுளாக பாருங்கள். இந்த பாருங்களேன், என் காலை பாருங்களேன், அப்படியே அப்புறம் பேன் வச்சுக்கலாம் அப்படி தான் இருக்குது. ஸோ டாப் வேரியண்ட்டில் மட்டுமே 5 கலர்ஸ் வருது. மிட் வேரியண்ட்டில் உங்களுக்கு 3 கலர்ஸ் வருது. பேஸ் வேரியண்ட்லேயும் பேஸ் ப்ரீமியம் வேரியண்ட்லேயும் பிளாக் கலர் தான் வருது. அதில் தார் பிளாக் ப்ரீமியமோட கலர் வந்து தார் பிளாக். நான் உங்களுக்கு இமேஜஸ் போடுறேன். சரி, ஓகே. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், நான் உட்காடுறேன், செம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படியே குஷனில் உட்கார்ற மாதிரி இருக்குது சோஃபாவில். தென் வந்துட்டு உங்களுக்கு ரைடிங் போஸ்டர் பக்காவாக இருக்குது. இந்த மற்ற பைக்கில் இருக்கிற மாதிரிலாம் கால்லாம் உங்களுக்கு அப்படியே உள்ளே போன மாதிரிலாம் இல்லை, நல்லா கம்ஃபர்டபுளாக உட்கார்ற மாதிரி இருக்குது. ஹேண்டு பொசிஷனும் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வராது. இந்த ஓடோ அதெல்லாம் இருக்காது. நிறைய இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து பேஸ் வேரியண்ட்டில் இருக்காது. ஸோ இதிலலாம் உங்களுக்கு வந்துட்டு இதை பாருங்கள், டைம் காட்டுது, கியர் ஃபங்க்ஷனாலிட்டி, பெட்ரோலு, ஓடோ. நெக்ஸ்ட்டு மோடு மாற்றுறது இங்கே இருக்குது. ட்ரிப் A, ட்ரிப் B இதெல்லாம் இதில் வரும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மூலமாக உங்களுக்கு டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இதில் வந்துடும். இதுலேயும் உங்களுக்கு டைம் வருது. USB-C இருக்குது, இதோ இருக்குது பாருங்க. இது உள்ள இங்கே தெரியுதா உங்களுக்கு, இது உள்ள தான் USB-C போட்டிருக்கு.
க்ரிப் வைஸ் நல்லா இருக்குது. செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறது பாருங்கள், ஹசார்ட் லைட் இருக்குது. தென் வேறு என்ன சொல்கிறது, சைலன்ஸர் செம்ம ஷார்ட்டாக இருக்குது. சென்டர் ஸ்டாண்டு இருக்குது. இப்போல்லாம் இதெல்லாம் பெருசாக சொல்ல வேண்டியது. சாரி கார்டு இருக்குது. ஸோ சீரியஸ்லி நல்லா இருக்குது. நம்ம இதை ரைட் பண்ணி பார்ப்போம். பீட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, தரமாக இருக்குது பீட்டு. இது டாப் வேரியண்ட் தான். உங்களுக்கு டாப் வேரியண்ட்டுக்கு உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பேஸ் வேரியண்ட்டுக்கு டாப் வேரியண்ட்டுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை இன்ஜின் வைஸில். இது ஒரு 348cc ஏர் கூல்டு இன்ஜின். உங்களுக்கு இது ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க்கு பார்த்தீங்கன்னா 27 Nm டார்க்கு. உங்களுக்கு 6000 RPMல. தென் வந்து 6000 5000 தெரில, அதை நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். தென் வந்துட்டு 20 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது 6100 RPMல. அடிக்கிற வெயில் எனக்கு எல்லா பக்கமும் திகுன்னு எரியுது. சரி, நம்ம இப்போ ரவுண்டு போவோமா? நல்லா இருக்கு டார்க்கு, பிரேக்கிங் வாவ். ஹார்ன் பொசிஷன்லாம் நல்லா இருக்கு. இது ஒரு நல்ல டார்க்கு பாருங்களேன், தெளிக்குதே. வா, பிரேக்கிங் பயங்கரமாக இருக்குது. எனக்கு இது மேலே, அந்த பிரேக் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ட் வருது பாருங்களா. அப்படியே கன்னு மாதிரி நிறுத்துது என்ன. அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கீர் போடுறதுல உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் ஆகும். பட் ஓகே தான். அடிக்கிற வெயில் என்னடா அவ்வளோ டிராஃபிக்குங்க. நல்லா இருக்குது வண்டி. உங்களுக்கு வந்து 180 kg இந்த வண்டி, 180 கிலோ இந்த வண்டி. அலாய் வீல்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு 2 lakh பட்ஜெட்டில் 350cc 27 Nm டார்க் வேணும்னா ஒர்த்து. இது அந்த விஷயத்தில் பயங்கர ஒர்த்து. தேங்க்ஸ் டு லெஜண்ட் மோட்டார்ஸ். ஆமாம், லெஜண்ட் மோட்டார்ஸ். தேங்க்ஸ் டு லெஜண்ட் மோட்டார்ஸ். அவங்க தான் எனக்கு இந்த வண்டி டெஸ்ட் ட்ரைவுக்கு கொடுத்துருந்தாங்க. ஐயோ, டார்க்கு தெளிக்குது. இந்த பிரேக்கிங் மேலே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட், வாவ், பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்குது இந்த பிரேக்கிங் மேலே. எனக்கு அப்படி நிறுத்துது, என்ன கன்னா நிறுத்துது. செம சாலிடு அப்ரைட் பொசிஷனாக இருக்குது. உங்களுக்கு அப்படியே கரெக்டான பொசிஷனு வண்டி ஓட்டுறதுக்கு. வெயிட்லாம் எனக்கு ஃபீல் ஆகலை. கொஞ்ச நேரத்தில் நான் மெய் மறந்து வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். பேச வேண்டியதெல்லாம் பேசலாம் நினைக்கிறேன். எனக்கு ஹீட்டுலாம் சென்னை சூடு மட்டும்தான் எனக்கு ஃபீல் ஆகுது. வண்டி ஹீட் எனக்கு அவ்வளோ ஃபீல் ஆகலை. மைலேஜ் 35 to 40 கிளைம் பண்ணுறாங்க. அது ஓகேயான மைலேஜ் தான், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கிலோமீட்டர் 130 டாப் ஸ்பீட் சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு. ஷோரூம் கிளைம் பண்ணுறது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 160 சென்டிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ். இது 57 Nm டார்க்கு. சஸ்பென்ஷன் செம பாருங்க. பிரேக்கிங் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட் வேற லெவல்.
வா 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 வா. கொஞ்சம் மெய் மறந்து ஓட்டிக்கிறேன். நான் ஹண்டர் கிட்ட இவ்வளோ பர்ஃபார்மன்ஸை நான் எதிர்பார்க்கலையே. டேய் இப்போ தான் புரியுது ஏன் ஹண்டர் எல்லாரும் எடுக்கிறாங்கன்ட்டு. ஏய் யாரா நீ? தலை கோதினால வரான் பைத்தியக்காரன். ராங்க வேலை. வாவ் வர்த்து வருமா வர்த்து ஹண்ட்ரு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகலை வண்டி. நான் ஸ்ட்ரெஸ் ஆகும்னு நினச்சேன். ஒரு நல்லா ஸ்ட்ரெஸ் ஆகும் ஒரு புல் பண்ணுறதுக்குன்னு பார்த்தேன். வண்டி ஸ்ட்ரெஸ் ஆகலையே. வாவ் நைஸ் 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 ராயல் என்ஃபீல்டு. இப்போ தான் புரியுது ஏன் இது ஹை சேலுன்னு. எங்கே நியூட்ரல் போட முடியல. போட்டாச்சு. நைஸ். இதோட பீட் இன்னும் சூப்பராக இருக்குது. வேறுங்களா கேளுங்களேன். இதோட பீட்டு செம்மையாக இருக்குது. பட்டு அவ்வளோவா ஹீட் எனக்கு தெரியல. சொன்ன மாதிரி நான் இவ்வளோ ஸ்பீடு ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஹீட் எதுவும் பெருசாக தெரில. வண்டியில் வைப்ரேஷன் ஓகே தான். எல்லாமே ஓகே. சீட் கம்ஃபர்டபுள் ஓகே. லாங் ட்ரைவுக்கு ஓகே. 350cc 2 lakhsக்குள்ளே கண்ணை மூடி எடுங்கடா. ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராயல் என்ஃபீல்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. சீரியஸாக நான் ஒரு ஹண்டர்கிட்ட இவ்வளோ இது எதிர்பார்க்கல. வேறு லெவலில் இருந்துச்சு. மறுபடியும் தேங்க்ஸ் டு த லெஜண்ட் மோட்டார்ஸ். அவங்க தான் எனக்கு வண்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் சானிட்டோரியம் கிட்டே இருக்கீங்க, குரோம்பேட் தாம்பரம் கிட்டே இருக்கீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் த லெஜண்ட் மோட்டார்ஸ் வந்து பாருங்கள். வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஹண்டர் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். சீரியஸாக நல்லா இருக்குது. நியூ கலர்ஸ், எக்கச்சக்கமான கலர்ஸ் வந்துருக்கு. ஸோ அதெல்லாம் பாருங்கள். 2 lakh பட்ஜெட்டில் டாப் வேரியன்ட் இருக்குது. ஸோ யாருக்கு மிஸ் பண்ண வேணும்? 27 Nm டார்க்கு, 350cc சொன்ன மாதிரி. ஸோ பெஸ்ட்டு பைக்கு. எனக்கு நான் வாய் அடிச்சு நிற்கிறேன். சரி ஓகே. ஸோ மறக்காமல் மோட்டோ உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் வீடியோ வரப்போகுது. நம்ம இனிமேல் நிறைய ரைடு பண்ண போகிறோம். ஸோ மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.